விசாரிக்கிற ஆபீசர். இவங்க யாரு? என்னோட ஃப்ரெண்டு. இவ எவ்வளவு க்ளோஸ்னா லட்சுவோட மாமா பொண்ணு கல்யாணி. நான் போயிட்டு அப்புறமா வராகலா. குற்றவாளின்னு சந்தேகப்படுற சில பேரோட போட்டோஸ் கிடைச்சிருக்கு. அகிலா, நீ இதுக்கு முன்னாடி அவங்கள எங்கேயாவது பாத்திருக்கியான்னு சொல்லணும். வா. இதுக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம் இருக்கா? அகிலா, நீ லட்சுக்கு ஸ்கூட்டர் அவ கையில கொடுக்கும் போதும் இல்ல நீங்க போற வழியில பழக்கம் இல்லாத ஏதாவது நபரை நான் கவனிக்கல மேடம். இவளுக்கு ஒழுங்கா ஸ்கூட்டி ஓட்டவே தெரியாது. அதனால கவனம் முழுக்க அவளுக்கு அதுல தான் இருக்கும். உன்னோட ஸ்கூட்டரை லட்சு கிட்ட கொடுத்தது ஆல்ரெடி நீங்க பிளான் பண்ணதா இல்ல? மாமா டைமுக்கு சைட்டுக்கு போகணும்னு சொன்னதுனால லட்சுக்கு நான் தான் வண்டியை கொடுத்தேன். ஓகே. நான் எதுக்காக இங்க அடிக்கடி வந்துட்டு இருக்கேன்னு பாலசுதா உங்களுக்கு சந்தேகமா இருக்கும். அவங்களோட எற லக்ஷ்மி பிரியாவா இருந்தாலும் விசாரணையை வச்சு பார்க்கும்போது குற்றவாளியோட உண்மையான டார்கெட் அகிலா தான். இத பிளான் பண்ணிருக்காங்க. அகிலாக்கு விரிச்ச வழியில லட்சு போய் மாட்டிக்கிட்டா. அதனால இந்த விசாரணைய அகிலாவால மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியும். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். வேடிக்கை பார்க்கணும்னு சொன்ன, அதுக்குள்ள டேட் ஐடியா? வேடிக்கை பார்க்கவா என்ன கூட்டிட்டு போன? ஓட்ட பந்தய மாதிரி போற. ஐயோ முடியல. வீட்ல இருந்து நேரா கார்ல உட்கார்ற, அப்புறம் அங்கிருந்து நேரா காலேஜ் போற. இதை தவிர உடம்ப அசைச்சு ஒரு 5 நிமிஷம் நடந்திருக்கியா? அதனாலதான் இப்படி. ஓ, நீ மட்டும் என்ன பெர்ஃபெக்ட்டா? டெய்லி 2 hours நான் ஃபுட்பால் விளையாடுவேன், அப்புறம் கிரிக்கெட், வாக்கிங். அதனாலதான் என் உடம்ப நான் அப்படி ஃபிட்டா வச்சிருக்கேன். நான் இப்படி ஒல்லியா இருந்தாலும் என் உடம்பு முழுக்க இரும்பு. உங்க ஊர்ல ரப்பரை தான் இரும்புன்னு சொல்வீங்களா? கிண்டல் பண்ணாம வா. வீட்ல இருந்து நீங்க வந்து ரொம்ப நேரமாச்சுல்ல, அதான் நாங்க தேடி வந்தோம். இந்த புல்லு மலை மேகமூட்டல என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நானும் இந்த மாதிரி இடத்துக்கு இப்பதான் வரேன். பியூட்டிஃபுல் பிளேஸ். உங்களை மாதிரி டூர் வரவங்களுக்கு இது நல்லா இருக்கும். மழை, பனி, காற்றுன்னு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் இங்கேயே இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனையாக தெரியும்.
சில சமயம் காட்டுல இருந்து யானை வந்து வயலை நாசம் பண்ணிடும். அது இல்லைன்னா காட்டு பண்ணி. அதனால விவசாயம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. இந்த இடத்த ஹோம் ஸ்டேக்காகவோ இல்ல காட்டேஜ் கட்டி டூரிஸ்ட்க்கு வாடகைக்கு விடலாமான்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். அது ஒர்க் அவுட் ஆகும் ஆண்டி. எங்களுக்கும் அது யூஸ் ஆகும் இல்ல வீணு? அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க 2 பேரும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டீங்கல்ல. இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா போதுமா? போய் சாப்பிட வேண்டாமா? இது எல்லாத்தையும் நாங்க பார்த்து முடிச்சிடுறோம். எங்களுக்கு பசிக்குது, வாங்க போலாம். சிந்து ஆண்டி, ஷெரினுக்கு எப்படி சமைக்கணும்னு நீங்க தான் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். ஐயோ கடவுளே, இத்தனை நாளா நான் மட்டும் சகிச்சுக்கிட்டு இருந்தது போதாதான் என்ன? இதுக்கப்புறம் வினுவும் சகிச்சுக்கணும் போலயே. சமைச்சு வச்சதெல்லாம் மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு இப்போ எப்படி சொல்றாரு? இதுக்கப்புறம் உங்களுக்கு சமைக்கவே போறதில்ல. அட நான் சும்மா சொன்னம்மா. நீ சமைக்கிறதெல்லாம் சூப்பரா இருக்கும். வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்களே வாங்க. ஆ நம்ம கூட இவங்கள மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்லியா வாழணும். வா. நம்ம அன்னைக்கு லட்சு கிட்ட ஸ்கூட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு பக்கத்துல யாராவது நின்னுட்டு இருந்தாங்களா? எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த கேஸ விசாரிக்கிற ஜெயஸ்ரீ மேடம் எனக்கு சில போட்டோஸ் எல்லாம் காட்டி இதுக்கு முன்னாடி உங்களை பாத்திருக்கியான்னு கேட்டாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் என் வீட்டுக்கு வந்தப்பவும் காட்டினாங்க. நம்ம வண்டியை கொடுத்ததுக்கு அப்புறம் சரியா 1 கிலோமீட்டர் தூரத்துல தானே வண்டி யாரும் இல்லாம தனியா இருந்தது. நம்ம 2 பேரும் பைக்ல போகும்போது ஆப்போசிட்ல ஒரு வண்டி வந்தது ஞாபகம் இருக்கா? கரெக்ட். நம்ம போகும்போது நமக்கு ஆப்போசிட்ல ஒரு வண்டி வந்துச்சு. நம்ம பின்னாடியே தான் லட்சுவும் வந்தா. அந்த இடத்துல வச்சு அவளுக்கு ஏதாவது நடந்திருந்தா அந்த வண்டியில இருந்தவங்க பார்த்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த வண்டியில இருந்தவங்க தான் கடத்திருக்கணும். இத பத்தி நான் இன்னைக்கே ஜெயஸ்ரீ மேடம்க்கு கால் பண்ணி சொல்றேன். குற்றவாளிய பத்தி சில தகவல் கிடைச்சிருக்குன்னு நேத்து அவங்க வந்தப்போ அம்மாட்ட சொல்லிட்டு இருந்ததை நான் கவனிச்சேன். அந்த வழியில போன வண்டியை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அவங்களோட விசாரணைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போலீஸ் மட்டும் இல்ல, நானும் தேடிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி பண்ணது நமக்கு யாருன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் அவங்கள கஸ்டடியில் எடுத்து கோர்ட்ல ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடியே அவனுங்களை போட்டு தள்ளுறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஜித்து மாமா, என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு. அவ முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு கஷ்டமா இருக்கு. நான் அவளுக்காகவாவது ஏதாவது பண்ணியே ஆகணும். போலீஸா? அவரை பார்த்தா எனக்கு போலீஸ் மாதிரி தான் தோணுது. நான் அவரோட முகத்தை சரியா பார்க்கல, ஆனா கண்டிப்பா அவர் போலீஸா தான் இருக்கணும். அது யாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐயோ வேண்டாம் வினோ, அவர் போலீஸா இருந்தா நமக்கு தான் ஆபத்து. அந்த ஆள் தனியா தானே வந்திருக்காரு, நான் பாத்துக்கிறேன் வீடு.
வினு யாரு? டேய் செல்லம், பெரியப்பா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். நாங்க திடீர்னு உங்களை இந்த ட்ரெஸ்ல பார்க்கும்போது பயந்து போயிட்டோம். போலீஸும் அப்புறம் ஐசக் சாரோட ஆட்களும் என்னையே டார்கெட் பண்ணி சும்மா சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்களை ஏமாத்துறதுக்காக நான் இந்த ட்ரெஸ்ல வந்திருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என் பொண்டாட்டி அணிலா முன்னாடி போய் நின்னா கூட அவ அடையாளம் கண்டுபிடிக்கவே கொஞ்சம் நேரம் ஆயிடும். எப்படிமா இருக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு? உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் மேட்ச் ஆகும். அப்படி சொல்லு. மேட்சா என்னமா பிரயோஜனம்? அதான் கல்யாணம் ஆயிடுச்சே. உங்க அப்பாவுக்கு பயந்து தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டி இருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் நம்ம எங்க போட போறோம்? போனை ஆன் பண்ண வேண்டாம்னு நீங்க சொன்னதால ஊர்ல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. ஊர்ல நடக்கிறத பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றதுக்கான வழியை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆமா, மோகன் அண்ணாவும் சிந்து அக்காவும் எங்க? அவங்க தோட்டத்துல இருக்காங்க. அவங்க நல்ல மனுஷங்க தான். இங்க ஒரு 8 ஏக்கர் நிலம் இருக்கு. ஆனா ரீசர்வே வந்தப்ப 4 ஏக்கருக்கு தான் பட்டா இருந்துச்சு. அவர் மந்திரியை பார்க்க வந்த சமயத்துல நானும் அங்கதான் இருந்தேன். மந்திரி கிட்ட பேசி அந்த விஷயத்துல ஒரு முடிவுக்கு கொண்டு வந்ததே நான் தான். அதுக்கான நன்றியை தான் அவங்க உங்ககிட்ட காட்டிட்டு இருக்காங்க. அங்கிள் உள்ள வாங்க. இனி நீ அங்கிள்னு கூப்பிடாத. இவன் கூப்பிடுற மாதிரி பெரியப்பான்னு கூப்பிட்டாலே போதும். நீ என் கூட கொஞ்சம் வா, நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். அதுவும் அங்க ரொம்ப அழகா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம போய் பேசுவோம். அம்மாடி, பெரியப்பாக்கு ஒரு சிறப்பா ஒரு பிளாக் டீ போட்டு எடுத்துட்டு வரியா? வா. ரொம்ப குளிருது இல்ல? அருமையான இடம். அப்பப்ப இங்க கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குல்ல? இருந்தாலும் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 5-6 ஏக்கராவை வாங்கி போட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. பெரியப்பா, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. பெரியப்பாக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அப்படியே செட் ஆயிரும். அப்புறம் ஷெரின் அப்பாவோட நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்கு? அது நீ அவங்க கையில மாட்டினா மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். வீட்டுக்கு போலீஸ் ரவுடியெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா நான் அது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டேன். என்ன பார்த்த உடனே போலீஸ்காரங்க எப்படியெல்லாம் மரியாதை கொடுத்தாங்கன்னு தெரியுமா? அது ஏன்னா இந்த ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிற இன்னொரு கட்சியோட பிரசிடென்டா இருக்கிறதால அவங்க எனக்கு மரியாதை கொடுத்து தானே ஆகணும். அம்மாவும் அக்காவும் காதலிச்ச பொண்ணோட இப்படி ஓடி வந்த உனக்கு இதுக்கப்புறம் அம்மாவும் அக்காவும் எதுக்கு? நீ ஏதாவது ஏடா கூடமா பண்ணிருவே அப்படின்னு பயந்துட்டு தான் நீங்க மறைஞ்சிருந்து வாழ்றதுக்காக மோகன் அண்ணாவோட இந்த வீட்டை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் ஒரு தடவை செக்ரட்டேரியட்டுக்கு இன்னொருத்தரோட வேலை விஷயமா நான் ரெவென்யூ மந்திரியை பார்க்க போன சமயத்துல தான் வராண்டால நின்றுட்டு இருந்த இந்த மோகன் அண்ணா எனக்கு பழக்கமானாரு. உள்ள போனதும் மினிஸ்டர் கிட்ட இவர் நம்மால் தான் கொஞ்சம் கவனிச்சுங்கன்னு சும்மா சொன்னேன். என்ன மாயமோ என்ன நடந்துச்சோ தெரியல. அவர் பண்ண புண்ணியமே என்னமோ மீதி இருக்கிற 4 ஏக்கர் நிலத்தை ரீசர்வே பண்ணும்போது அதுக்கு இவருக்கு பட்டா கிடைச்சிருச்சு. நான் மந்திரிக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஆள்னு நினைச்சுதான் இந்த மோகனும் அவர் பொண்டாட்டியும் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. பெரியப்பா, நீங்க ஜகஜால கில்லாடிதான். அதனாலதான் நீங்க 2 பேரும் மறைஞ்சு வாழ்றதுக்கான அற்புதமான ஒரு வீடு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அப்புறம் நான் நேத்திக்கு உங்க வீட்டுக்கு தான் போயிருந்தேன். டேய் வினு, வாய் விட்டு உங்க அம்மாவால வெளியே சொல்ல முடியாட்டியும் அவ ரொம்ப வருத்தமா தாடா இருக்கா. அவளோட வருத்தம் தீரணும்னா நீ கூடிய சீக்கிரம் நீ கர்ப்பிணியா இருக்கிற உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போகணும். கர்ப்பிணியா இருக்கிற ஒய்ஃபா? டேய், எல்லா பிரச்சனையும் தீரணும்னா எனக்கு இந்த வழியை தவிர வேற எந்த ஒரு நல்ல வழியும் தெரியல. அதோ அங்க வந்துட்டு இருக்கா உன் எதிர்கால கர்ப்பிணி. நான் போட்ட பிளாக் டீ நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் குடிச்சாகணும்.
நான் எதிர்பார்த்ததை விட உன் பொண்டாட்டி ரொம்ப அழகா பேசுறா. அப்புறம் நீங்க 2 பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். போலீஸ் மட்டும் இல்ல, ஐசக் சாரோட அடியாட்களும் உங்களை வலை வீசி தேடிட்டு தான் இருக்காங்க. உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் இதை சொல்லலை. அப்புறம் உங்களை தேடிட்டு இங்கே யாரும் வரப்போறதும் கிடையாது. ஆனால் ஊரில் இருக்கிற எங்களுக்கு தான் பிரச்சனையே. வினுவோட வீட்டுக்கு ஐசக் சார் நேரில் போய் பாலாவை மிரட்டியிருக்காரு. போலீஸும் ரவுடிகளும் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. ஆர்கே சாரோட வீட்டுக்கு போய் அவங்களையும் தொந்தரவு பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் நடந்திருந்தா இவ கையை பிடிச்சிட்டு நேர்லயே அங்கே வந்து கண்டிப்பாக நின்றுப்பேன். டேய், இந்த கோவப்படுறது, அவசர புத்தி எல்லாத்தையும் தூக்கி கடாசு. அங்கே நடக்கிற பிரச்சனையில நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இப்போவே என்ன நடந்துச்சுன்னு தெரியறதுக்காக என்னோட கை காசை நான் நிறையவே செலவு பண்ணிட்டேன். எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, நாங்க கொடுக்கறோம். அட என்னம்மா நீ, இதெல்லாம் எனக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணல. அப்புறம் எனக்கும் பணம் கொஞ்சம் டைட்டா இருக்கிறதால இதை வச்சுக்கோங்க, இவ்வளவுதான் இருக்குன்னு நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி அதை நான் வாங்கிக்குவோம்மா. உன்னதாம்மா, நான் மலை மாதிரி நம்பிட்டு இருக்கேன். நீங்க பண்ண எல்லாத்துக்குமே உங்க கூட இருந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற என்ன நீங்க பாராட்டியே ஆகணும். அப்புறம் நீங்க 2 பேரும் அதுக்கான நன்றி எனக்கு காட்டிட்டே இருக்கணும். அப்புறம் நான் உடனே ஊருக்கு கிளம்பி ஆகணும். அமௌண்ட் நீ வச்சிருக்கியா இல்ல ஏடிஎம்ல இருந்து எடுக்கணுமா? என்னோட கையில தான் இருக்கு. சூப்பர், அற்புதம். நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் அகிலாவுக்கும் பாலாவுக்கும் ஆறுதல் சொல்லணும். எனக்கு இக்கட்டான சூழ்நிலை. கூட நீ ஓடி வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு உனக்கு என்னக்காச்சும் தோணி இருக்கா? அதுக்கான வாய்ப்பை நீ எனக்கு தரமாட்டேன்னு நினைக்கிற வினு. உன்னை தவிர என் வாழ்க்கையில வேற யாருக்குமே இடம் கிடையாது. வீட்டில இருந்து போர் அடிச்சதுனால தான் உங்க கூட வந்த அங்கிள். வினு, நீ வந்ததால நானும் ஜாலியா பேசிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாச்சு. இப்படி ஒவ்வொரு நாள் திங்ஸை போய் வாங்கிட்டு இருக்காம 1 மாசத்துக்கான பொருளை வாங்கினா என்ன அங்கிள்? அதிகமா வாங்கினா செலவு அதிகமாகப்பா. இப்படி வாங்கினா ஒரு நாள் இல்லைனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். மோகன் அண்ணே, இவர் யாரு? இது என்னோட தங்கச்சியோட பையன். மோகன் அண்ணே, உங்க தங்கச்சி பையன் சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு தங்கச்சி தானே இருந்தாங்க, அவங்களோட பையனை தானே குத்தி கொலை பண்ணாங்க. அது அவ என் கூட பிறந்தவ, இது என் சித்தி பொண்ணோட பையன். ஓ சரிங்கண்ணே. ஒரு பொய்யை சொல்ல தொடங்கினா அதை மெயின்டைன் பண்ணி அப்படியே 100 பொய் சொல்ல வேண்டியிருக்கும். அங்கிள், உங்க தங்கச்சி பையனை யாரு குத்தி கொன்னது?
அது நடந்து 20 வருஷம் ஆனாலும் அவனை பற்றி நினைக்கும் போது என் மனசு ரொம்ப வேதனையாக தான் இருக்கு. நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஊரில் நடந்த சம்பவம் இது. எங்களோட வீட்டுக்கு ஒரு குடும்பம் வாடகைக்கு வந்தாங்க. வேணுகோபால், பாலசுதா அவங்களோட பொண்ணு. பாலசுதா ஒரு அப்பாவி பொண்ணுப்பா. வேணு எப்படிப்பட்டவன்னா அவன் ஒரு சந்தேக பிறவி. இதை பாருங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா மோகனண்ணான்னு கூப்பிட்டா போதும், நான் ஓடி வந்துடுவேன். நான் இங்கே தான் எங்கேயாவது இருப்பேன். வெளியில் இருக்கிற யாரோட உதவியும் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு என் செலவுக்கு காசு வேணும்ல. 2 நாளைக்கு முன்னாடி அக்கௌண்ட்ல பணம் போட சொல்லி சொன்னேன்ல. நீ கேட்குறப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இருக்கா என்ன? உங்களோட வேலையெல்லாம் எந்த குறையும் இல்லாம நடக்குதுல்ல. எங்க அம்மாவுக்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் சேர்த்து நீங்க தானே அனுபவிக்கிறீங்க. Catch us on Tandivan.com, Facebook and YouTube.